1 வந்து நான் போஸ்ட் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்ட் 2 வந்து நாங்கள் இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கலான்ட்டு பிளான் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். இந்த வராங்க பாருங்க ஜோடி. ஆமாம்மா உங்கள் பொண்டாட்டி யாரும் தூக்கின்னு போக மாட்டாங்க, கொஞ்சம் விட்டுருப்பா. உங்கள் மனைவி தான், கொஞ்சம் விட்டுருங்க போதும், எங்கள் ஓரவத்தி விட்டுருங்க, நீங்கள் விட்டுருங்க. போதும் காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து 2வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க தான் போகிறோம். இப்போ எங்கே போயின்னு இருக்கோன்னா மறுபடியும் மீன் பிடிக்க போகிறோம். மறுபடியும் மீன் பிடிச்சி மீன் குழம்பு கிடையாது, மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்யலான்னு இருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஆற்றுக்கு போகிறோம், ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகிறோம். கெத்தாக சொன்னார் எங்கள் மச்சினர். ஆற்றுக்கு மீன் பிடிக்க போயின்னு இருக்கோம் காய்ஸ், பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வலை எடுத்துகிட்டு இருக்காங்க. வலையை வந்து அவங்க கரெக்டான முறையில் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வலை வீச போகிறாங்க. நம்ம அதை கிட்ட போய் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். எல்லாரும் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, வலையை வச்சுக்கிட்டு. இப்போ மீன் பிடிக்க தான் போகிறேன். சென்னை சின்ன கடலாம் எங்கள் அண்ணன் சொல்லிட்டு சின்ன கடல். மீன் பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வலையை வீசுறாங்க. வலையை அப்படியே வலிச்சுட்டே போவாங்க இவங்க. பாருங்க எவ்வளோ மீன், நிறைய மீன். அங்கே பார்த்தீங்களா அந்த தண்ணி ஃபுல்லாக தெரியுது, எல்லாமே மீன் தாங்க. நிறைய மீன் இருக்குது இதில், அப்படியே துள்ளுது பாருங்க. போகிறாங்க வலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிறாங்க. போச்சா, இதுக்குள்ள போயிச்சான். எகுருதுமா மீன்லாம் நிறைய எகுது. அங்க பாரு, ஐயோ அங்க பேர் போறாங்க. ஏய் ஜனனி இப்படி வா, தேலி இருக்கா. இழுத்துட்டு வராங்க. பார்க்கலாம் என்ன மீன் மாட்டி இருக்குன்னு. போதான் எங்க மாமனார் சொல்றாங்க. போது வட. ஏய் ராசே மேல ஏறு. பிடிச்சிட்டாங்க. போன் வச்சிட்டா என்ன வச்சிக்கிட்ட மாட்டாங்களா? ஏய் வெற்றிகரமா எத்தனை வரால? 3 2 விரல் சிக்கிட்டு இருக்குதுங்க. நிறைய கண்டை ஜிலேபிலாம் இருக்குது. ஆனால் அந்த மீன்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்போதைக்கு எங்களுக்கு ஜிலேபி மட்டும்தான் வேணும். நாங்கள் ஜிலேபி வேணாம், விரல் மட்டும்தான் வேணும். விரல் எடுத்துகிட்டு ஜிலேபிலாம் திருப்பி தண்ணிலேயே விட்டுருவோம். பாருங்க விரல் மாட்டிக்கிச்சு. விரல் மட்டும் எடுத்துக்கோங்க. விரல் மட்டும் எடுத்துருங்க, இல்லை தண்ணியில் விட்டுருலாமாம்மா. இது பாருங்க விரல் மாட்டிச்சு. ஃபர்ஸ்ட் விரல், இந்த 2வது விரல் ஜிலேபி. இதை திருப்பி இந்த மீன்லாம் தண்ணியிலே விட்டுருவாங்க. வேண்டாமாம்மா வேணாம், இதெல்லாம் திருப்பி தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் பிடிப்பாங்க. விரல் இருந்தால் போதும். பொண்ணு பிடிச்சின்னு வந்துருக்குறா மீன். மறுபடியும் வலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுபடியும் விரல் இருக்கான்னு பார்த்துன்னு போகிறாங்க. பார்க்கலாம் என்ன எடுத்துகிட்டு வராங்க. ஃப்ரிட்ஜை பிடிச்சாச்சு, என்ன வந்திருக்கு தெரில. விரல் மாட்டிக்கிச்சு. ஒரு விரல் மாட்டி இருக்குங்க. ஏன் அடிக்கிற? விரல் ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. 2 இருக்கே, 2 விரல் இருக்குங்க. இதுலயும் 2 விரல் இருக்கு. விரல் 2 விரல். ஒரு பெரிய விரல் மிஸ் பண்ணிட்டோம். இது 2 குட்டி விரல் வந்தது 2. ஜிலேபி வருது. இப்போ ஜிலேபி மீன் அடிச்சு விடுறாங்க. பாரு கையிலே பிடிச்சிட்டாரு ஒருத்தர், கையிலே பிடிச்சிட்டாரு. சூப்பர் விரல் மாட்டிச்சு. விரல் மாட்டிச்சுங்க. மறுபடியும் திருப்பி அந்த கையில கொடுக்காத.
அண்ணனை பாருங்களா, எங்க அண்ணன் வேட்டமா ஓடி அச்சோ பூச்சா வரால் மறுபடியும் போயிடுச்சுங்க. பைய கிழிஞ்சு போன பைய எடுத்துட்டு போயிட்டு விரால் இருக்கு, வலையில விரால் இருக்கு. ஐயோ அதுவும் போச்சு. ஐயோ புடிச்ச விரால் எல்லாம் இவங்க தண்ணிலேயே போட்டுறாங்கம்மா. குட்டி விரால் தான் இருக்கு, குட்டி விரால். பெரிய விரல்லாம் பூச்சி கீழே போட்டுட்டு குட்டி விரல தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. ஆமா ஒரு விரல் மாட்டிச்சு. ரெண்டு இருக்கு, ரெண்டு விரல் இருக்கு. அதுதான். ஆமா இதுல பெரிய விரல் இருக்கு, பெரிய விரல் இருக்கு, ரெண்டு விரல் இருக்கு, ரெண்டு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க விரல். விரல் மாட்டிச்சு. அது ஒரு விரல், அது ஒரு விரல், விரல் 4 விரல் இருக்கு. இந்த ஒரு பெரிய விரல். போட்டாரு. போதும் 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 போதும். அங்க பாருங்க பிடிச்சிட்டு போறாங்க எடுத்துட்டு. ஃப்ரைக்கு மட்டும்தான், அதனால கொஞ்சம் மட்டும்தான் பிடிச்சிருக்கோம். நிறைய மீன் இருக்கு அதுல. ஆனா அது இப்போ வந்து ஃப்ரைக்கு தேவையானது மட்டும் நாங்கள் பிடிச்சிட்டு கிளம்புறோம். வா நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ அதை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க மீன் பிடிச்சவங்களே தான் அதை க்ளீன் பண்ணி கொடுக்கணும். நாங்களாம் க்ளீன் பண்ண, ஏன்னா அங்கே வெறும் குக்கிங் மட்டும்தான். மீன் பிடிச்சவங்களே க்ளீன் பண்ணி கொடுக்கணும். வாங்க க்ளீனிங் ப்ராசஸ் பார்க்கலாம். அடுத்து கிளைமேட் பார்த்தீங்களா, பொழுது போக போக எங்கள் கழனியில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஜாலியாக இயற்கை காற்றோட சும்மா ஜாலியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இது எங்கள் கழனி தான். அரப்பை அறுத்துட்டு வெக்கா பேல் சுற்றி வச்சுருக்காங்க. என் பொண்ணு பாட்டு பாடிட்டு வருது. ஒரு பெரிய ஜிலேபி ஒன்று கையில் எடுத்துகிட்டு வரான். அசால்ட்டாக எடுத்துகிட்டு வரான். அதை எங்கே செவில் உள்ள, ஐயோ தூக்கி போட்டான். செவிலில் பிடிச்சி தூக்கிட்டு வர அசால்ட்டாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஜிலேபி. ஜிலேபி எவ்வளோ பெரிய ஜிலேபியை பிடிச்சிக்கினே எவ்வளோ அசால்ட்டாக ஆட்டிட்டு வருது பாருங்க. அது எப்படி துள்ளிட்டு ஒரு முத்தம் கொடுங்க. எப்படி இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர். மீனுக்கு முத்தம் கொடுத்த நாய் அதுதான். நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் காய்ஸ். இப்போதைக்கு தேவையானது எங்களுக்கு போதுன்றதுக்காக இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். எங்களுக்கு இப்போ இது வறுக்கிறதுக்கு மட்டும் தானே. இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. எங்கள் ஓரவத்தி வந்து சாவடிச்சிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து செவில் எடுப்பார். எங்கள் மச்சனை வந்து அதை க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் போடுவார். மீதி பேர்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு கிணத்துக்கு குளிக்க போயிட்டாங்க. அங்கே பாருங்க அதை போயின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா மீன் கிளீனிங் ப்ராசஸ் போடின்னு இருக்கு. கழனியில் பார்த்தீங்களா குழந்தைங்கள எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே மீன் கிளீனிங் ப்ராசஸ் ஓடின்னு இருக்கு. இப்போ அடுத்து வந்து அதை ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்யணும். ஆல்ரெடி சாப்பாடு குழம்பு இருக்குது, கொஞ்சமாக மட்டும் அது செஞ்சுக்கலாம். காய்ஸ் இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ வந்து நைட்டு பொழுது போய் சேதாட்டி இந்த பட்டு எத்தனை வந்தது டீ குடிச்சுட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே சமைச்சுட்டு இருக்கோம். அப்படியே இங்கே பாருங்க மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். மீன் மசாலா போட்டு வச்சுருக்கோம், ஃப்ரை ஆகிட்டு. இப்போ வந்து நாங்கள் வெஜிடபிள் ரைஸ் செய்யணும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கழனி தான். கழனியில் நாங்கள் எல்லாருமே இங்கே பாருங்கள் நைட்டில் ஃபுல்லாக எல்லாம் இங்கே தான் எல்லா ஃபேமிலியும் உட்காந்துன்னு ஜாலியாக நாங்கள் நைட்டில் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு. எங்கள் கழனியில் நாங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக ஃபேமிலி ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பேசிக்கணும் கும்பலாக இருக்கிறது ஒரு வெளியில் போன ஃபீல் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சரிங்களா? ஏன்னா இங்கே கிடைக்காதது எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாமே டீலேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கணும். எங்கள் கழனிலே எல்லாமே வாங்கி செஞ்சு சாப்பிட நல்லாவே இருக்குது. காய்ஸ் இப்போ வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஓரத்தி வந்து எனக்கு லைட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றா லைட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க தெரியுதா? அதில்
பார்த்துக்கோங்க, மின்முனி பூச்சி எடுத்துட்டு வந்துட்டு லைட்டு உனக்கு போதுமான்னு கேட்குறாங்க. அந்த லைட்டு போதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்றது நான்? சரி பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இப்போ பட்டை லவங்க சோம்பெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்ட உடனே இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த பெரிய கரண்டி அம்பிகா, பெரிய கரண்டி வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வந்து கழனிலேயே வந்து இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்றது வந்து என்னென்னா வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். காலையில் வந்து மீன் குழம்பு பார்ட் 1 வந்து மீன் குழம்பு பார்த்துருக்கீங்க. இப்போ பார்ட் 2 வந்து செஞ்சு சாதம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்னும் வதங்கல சரியா. காற்று நல்லா சூப்பராக அடிக்குது காய்ஸ். இங்கே வந்து நம்மளுக்கு கரண்ட் இல்லை ஒரு ஃபீல் தான். ஆனால் அதுக்கும் லைட் வருது. நம்மக்கிட்ட லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது ரொம்பவே பட்டு மச்சான் கம்னுறா மச்சான். சமையல் வேலை முடிஞ்சிச்சுன்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு உட்காந்துன்னு பேசுறது. என்ன ஒன்றுனா, நாங்கள் பொழுதோட செஞ்சுட்டு இருந்தோன்னா, அது நான் அப்பயே சொன்னேன், நீ சொல்லலை. அது பொழுதோட செஞ்சுட்டு இருந்தோன்னா நாங்கள் நிறைய கேம்லாம் விளையாடிப்போம். கேம்லாம் ஆனால் விளையாட முடியல. ஏன்னா இப்போ செய்கிறது லேட் ஆயிடுச்சு. அங்கே குட்டைக்கு தான் கழுவின்னு வரச்சு. சரி, என்னதான் குட்டை கிட்ட கழுவுறது நினைக்கிறேன். கொடு அம்பிகா. புதினா போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எங்கள் மச்சினை கட்டியிருக்கிறாரு. இது அடுப்பு கட்டா இப்படி லைட்னு எங்கள் மச்சினை கட்டியிருக்காரு இந்த அடுப்பு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு வந்து எங்கள் மாமியார் வந்து கல்லில் வச்சு வச்சுருந்தாங்க. அது வந்து காற்றுல சுத்தமாக அனலே உரைக்கல. ரொம்ப லேட்டாகிடுச்சு மதியம். ஆனால் எங்கள் லாஸ்ட்டு கடைக்கோட்டை இருக்காதுல்ல, அதுதான் எனக்கு இந்த அடுப்பு செஞ்சு கொடுத்தது. சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கு. சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி போட்டுக்கலாம். அவங்க மீன் கடைக்கு யாரும் போக மாட்டாங்களா? நம்ம தக்காளி போட்டுட்டோம். அப்படின்னு எடுக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறேன். இதை எடுத்துட்டியா? இப்போ போயிட்டு மாமி கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி மீன் மாமி பண்ணுறதெல்லாம் போயிட்டு போ. லைட்டு தான் டல்ல. நான் கடிச்சு மூட்டி மோப்ப மீன் கடை சொல்ல. அம்பிகா, எனக்கு மீன் மட்டும் வந்து சொல்ல மீன் கடை. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா அடுப்பு ராம் போட்ட அடுப்பு வேற லெவலில் இருக்குது. டக்குன்னு அப்போ அவருக்கு சாப்பாடு 2 பிளேட் வேணுமா? மீன் மேக்கர் போடல. மிளகாத்தூள் போட்டாச்சு. தனியாத்தூள் போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ பிரியாணி பவுடர் போட்டுக்கலாம். இதை கட்ட தெரியல. ஏன் நாட்டிக்கமா என்ன காய்ச்சி போடுற எடுத்து வச்சுட்டேன். வேற என்ன நாள் தானே தண்ணியை தானே ஊற்றி கேசி பவுடர் போட்டுக்கலாம். கையோட நம்ம ஊற வச்ச மீன் மட்டும்
எனக்கு உட்காந்து செய்யறதுக்கு வாட்டமா இல்லை. உப்பு கூட அம்பிகா. மம்மி மம்மி அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லு. அவங்க வந்து அங்க வெக்கா ஏத்திட்டு இருக்காங்க गाइस. அவங்க வெக்கா பேர் காட்டுறேன். அவங்க பேர் காட்டு. கிட்ட போய் காட்டு. நான் வாய்ஸ் டோன் கொடுக்க முடியாது गाइस. ஆனா அவங்க வெக்கா ஏத்திட்டு இருக்காங்க பாருங்க. சரியா அனி சரியா போடா போட்டா போட்டா போகட்டா போட்டா கையால வரோம். போடு சூப்பரா இது வரேன். அப்படியே சாதுவா குங்குன்ற பாபா தூக்கிராப்ல எந்த இல்லாத ஒன்று 2 இது இவ்வளோதான் போட்டா போட்டா அந்த கீழே மேல கீ வேலை போடுறே. அம்மா நீ புரியாமா எப்பா அங்கே நில்லு. அங்கே போடுயா போடு. அசால்ட் டஸ்க் சூப்பர் ரசந்தா. गाइस இப்போ எல்லாமே போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இத நல்லா கொதிக்கிட்டேன். கொதிச்சோனே அரிசி போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு ரைட் ஒன்றுமா அது மாதிரி ஒன்று தானே இருந்துச்சு அம்மா அதிகமா அது அப்படியே அனலில் வைமா அந்த இது டாச்சா கொஞ்சம் டாட்டா டாச்சு ஏறுற மாதிரி சார்ஜர் அப்போ ஒரு ரேட்டு கம்மியாக வை வந்துடும். வந்தா அது ஒரு 3 பாட்டு போயிடுது வந்துச்சுன்னா சேல்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே கிடைக்காது. கடை கொஞ்சம் டெவலப் பண்றாங்கப்பா என் புள்ள. நீங்க தான் சார்ஜர் போட்டு இங்கே வெயில் லெமன் அரிசி போட்டோன்னே லெமன் போட்டு செட்டு மேலே வச்சுட்டு போடு. அப்புறம் மேத்துல உள்ள வச்சுக்கோ. வெயில்ல நல்லா ஏறும் சார்ஜர். சூடு வச்சு போறப்பட்ட நல்லா தடவி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்படியே பார்த்து போட்டுடலாம். சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே டம் போட வேண்டியதுதான். போய் மீன் கடையை கடுப்போ மீன் கடைக்கா இருக்கும். கொஞ்சம் மூச்சை காட்டுங்க. சேலாக மாட்டா மீன். ஐ லவ் யூ சொல்லு. சாப்பாடு காய்ஸ் இங்கே பாருங்க. சாப்பாடு நல்லா வேற லெவலில் வந்துச்சு. இருட்டில் நாங்கள் செஞ்சாலும் ஆனால் எங்கள் கேமராமேன் வந்து கொஞ்சம் நல்ல பிரெயின் இருக்குது. கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது. ஏன்னா அவர் வந்து நல்லா டார்ச்சை கிட்ட வச்சுட்டு எனக்கு நல்லா கம்பெனி கேமரா நல்லா கொடுக்குறாரு. சாப்பாடு பாருங்க நல்லா பளபளன்னு வந்துச்சு. ஐ லவ் யூ சொல்லு. ஏன் இதுக்கு இதே வேலை தான். இறக்கலாமா? இந்த பாடு காணோம். ஏய் உன் வாய் என்னடி நீ?
ஆனா லெட் பீஸ் ஆம்லெட் தான் கேட்டுனுக்குது. காய்ஸ் இறக்கிடலாம் சப்பா கிச்சன் தாண்ட வருவேன். அவ்வளோதான் இறக்கியாச்சு. சாப்பிட வேண்டிய வேலை தான். ஆம்லெட் எல்லாம் துண் மட்டும் இருவது. பேஷனில் போட்டுக்கலாமா? பேஷன்ல போட்டு இந்தப்பா ஆம்லெட். அனிஷ் உனக்கு இந்த வருவார் கேமராமேன் கிட்ட தான் நான் வாங்கிக்கிறேன். ஒயிட் ரைஸும் இருக்குது காய்ஸ். ஒயிட் ரைஸ் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, மீன் ஃப்ரை இருக்குது. அவ்வளோதான் சாப்பாடு போட்டாச்சு. அவங்கள காட்டு. இப்போ அவங்களுக்கு எத்தனை போயிட்டு சர்வ் பண்ணோம். மூஞ்சி காட்டு. ஏன்டா அழியா சர்வ் பண்றாங்க. சாப்பிடு பட்டு. ஏய் ஒத வாங்குவீங்க எதுக்கு வந்தீங்க? இத சாப்பிடு. அனிஷ் குட்டிக்கு வைக்கலையே. வேணாமா விரல் மீன். காய்ஸ் வந்து நாங்கள் இருட்டில் ரொம்ப இருட்டிச்சு இங்கே கழனியில் இருக்கிறதுனால, அதனால டார்ச் வச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான். ஏய் விரல் வச்சு சாப்பிட்டு அடிச்சிடும் நான் உன்னை. அனிஷே அனிஷ் கையெடு. இங்கே பாருங்க நல்லா சாப்பாடு, வெஜிடபிள் ரைஸ், மீன். ரொம்ப சூடாக இருக்குது பார்த்து. இருட்டில் நாங்கள் வந்து கழனியில் இன்னும் வீட்டுக்கு போகல, கழனிலே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருட்டாக இருக்கிறதுனால டார்ச் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைனாக உட்காந்துட்டாங்க சாப்பிட. இருட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் டார்ச் வச்சு. சரிங்க காய்ஸ், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க எல்லாருமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து விளாக் பார்த்துப்போம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பட்டு. நீங்கள் பாய். இல்லை ஓகே பாய். நீ சரி ஓகே, எல்லாருக்குமே பாய். see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நாங்கள் எப்படி இந்த மாதிரி கண்ணியில் வந்து நாங்கள் இவ்வளோ ஜாலியாக நீ ஃபுல்லாக கண்ணிலே நாங்கள் ஃபன் பண்ணோம். இதே மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.